ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அணியை இந்திய அணி பிங்க் பால் டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக வீழ்த்தும். நீங்கள் வேணால் பாருங்கள். எனக்கு இந்திய அணி மேலே நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணி இந்த தொடரை கூட வெல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளர் மோனி மார்க்கல். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தொடங்க போகிற டெஸ்ட் போட்டி குறித்து பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மோனி மார்க்கல் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி. நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் சீரீஸை கிட்டத்தட்ட வின் பண்ண மாதிரி. அதனால் பிங்க் பால் டெஸ்ட் போட்டி, ரெண்டாவது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி வெல்லும். எனக்கு இந்திய அணி மேலே நம்பிக்கை இருக்குது. எங்கள் பந்துவீச்சாளர்கள் ரொம்ப நல்லா அற்புதமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதே பெர்ஃபார்மன்ஸோடு நாங்கள் செகண்ட் போட்டிக்கு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்திய அணிக்கு ஃபைனலுக்கு போகிறதுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியம்னால எங்களோட நோக்கம் ஃபுல்லாகவே இந்த சீரீஸை ஆஸ்திரேலியா ஒயிட் வாஷ் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு மோனி மார்க்கல் பேசியிருக்காரு. பட் அவர் பேசுனதில் ஒன்று கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. ஒயிட் வாஷ் பண்ணுறன்றாங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது ஆஸ்திரேலியா பிச்சுங்க. என்ன தான் முதல் மேட்ச் தோற்றுருந்தாலும் ஆஸ்திரேலியா அணி ஒயிட் வாஷ்லாம் வேலை ஆகாது, பண்ண முடியாது. ஏன்னா செகண்ட் போட்டியில் கண்டிப்பாக அவங்க செம்ம ஃபார்மில் வருவாங்க. நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு முக்கிய விஷயம். இருந்தாலும் மோனி மார்க்கல் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு பேசுகிறாரு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, பேசுங்க. ஏன்னா இந்திய அணி ஒரு நல்ல அணி தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஓவர் கான்ஃபிடென்ட் இன்றைக்கி இருக்கக்கூடாது. ஆஸ்திரேலியா நம்ம சும்மா நினச்சிக்கூடாதுங்க ஆஸ்திரேலியாவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்ற காண்டில் இருப்பாங்க கண்டிப்பாக. அடுத்த போட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. நம்ம மோனி மார்க்கல் வேறு பேட்டி கொடுத்துட்டுருக்கிறாரு, நாங்கள் இந்தியா அணி தான் சீரீஸை வின் பண்ணோம், ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுலாம் பேசுறது கொஞ்சம் ஓவரு. பட் நம்மக்கிட்ட நல்ல அணி இருக்குது. நல்லா எப்படி சொல்கிறது, பும்ரா இருக்கார், அப்புறம் அஷித் ராணா நல்லா போடுறாரு, சிராஜ் நல்லா போடுறாரு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இப்போது கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக இறங்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா வந்திருக்காரு. எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா அணியை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. திக்குன்னு அந்த ஸ்டீவன் ஸ்மித்லாம் இருக்காப்புல. ஸ்டீவன் ஸ்மித், லபிஷேனே இவங்களாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆஸ்திரேலியாவை சொல்லி அடிப்பாங்க. ஏன்னா டிராவஸ் ஹெட் நம்ம இந்தியாவை பார்த்தாலே அடிப்பார். கவாஜா கம்முன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன், அவரும் அடிப்பார் இந்தியாவை பார்த்தாலே. இந்த மிடில் பார்த்தீங்கன்னா லபிஷேனே, ஸ்டீவன் ஸ்மித் தான் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டு. சப்போஸ் அடுத்த மேட்ச் ஒரு 50 இல்லை 70+ ஸ்கோர் அடிச்சாங்கன்னா வேலையே ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்டீவன் ஸ்மித்லாம் மேட்ச்சை முடிச்சு தர பிளேயர். அதனால் நம்ம அவசரப்படக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கான வேலை மட்டும் பார்க்கணும், அதுக்கு முன்னே பேசக்கூடாது. ஓகேங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இல்லை நாளைக்கு எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.